என் இனிய தமிழ் மக்களே, அனைவருக்கும் வணக்கம் கூறி, பண்டை தமிழ் நூலாகிய தமிழிலே இயற்றப்பட்ட முதல் நூலாகிய இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழுக்கும் பொதுவாகிய தொல்காப்பியத்தின் சிறப்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியம் இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் இயற்றப்பட்ட ஒரு நூல். அதற்கு அடுத்து வந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் திருக்குறள், திருவள்ளுவர் எழுதியது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த காலம் சங்க காலம். ஆக இப்படி 3000, 2500, 2000 இத்தகைய பழமை கொண்டது நம் தமிழ் இலக்கிய கடல். அதில் தொல்காப்பியம் இல்லாமல் போயிருக்குமேயானால், கிடைக்காமல் போயிருக்குமேயானால், நமக்கு தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள் பற்றிய செய்திகள் எதுவுமே தெரியாத போயிருக்கும். இதில் இலக்கியமும் வரலாறும் பிரிக்க முடியாத இரட்டை குழவிகள் என்று சொல்வார்கள். லிட்ரேச்சர் இஸ் தி மிரர் ஆஃப் ஏஜ், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹியூமன் லைஃப் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக இலக்கியம் காலத்தின் கண்ணாடி அல்லவா? தொல்காப்பியர் காலத்தை நாம் அறிவதற்கு தொல்காப்பியத்தை பயன்படுத்துவோம். வெறும் இலக்கணம் என்று இதனை தள்ளிவிட முடியாது. 3 பகுதிகளை கொண்டது தொல்காப்பியம். ஒன்று எழுத்ததிகாரம், 2வது சொல்லதிகாரம், 3வது பொருளதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்களை சொல்லி இருக்கிறார். 3 அதிகாரத்திலும் சமமாக 9, 9, 9 மொத்தம் 27 தலைப்புகளிலே சொல்லுவார். அதில் எழுத்தும் சொல்லும் நம்முடைய தமிழ் மொழியை காத்து நிற்கின்ற இலக்கணத்தை கூறுகின்ற பகுதிகள். ஆக இலக்கணம் இல்லாவிட்டால் மொழி சிதைந்து போய்விடும் என்பதற்கு இந்த தொல்காப்பியம் நமக்கு சான்றாக விளங்குகிறது. இவ்வளவு சிறந்த இந்த தொல்காப்பியத்தை இயற்றியவருடைய பெயர் நமக்கு தெரியல. அன்றைக்கெல்லாம் நம்முடைய பண்டை தமிழ் பெருமக்கள், புலவர்கள் நூல்களை எழுதுகின்ற பொழுது தங்களுடைய பெயரை கூட குறிப்பிட மாட்டார்கள். எல்லாம் அன்றைக்கெல்லாம் என்ன பேப்பரா, பிரிண்டா, ஓலை சுவடிகளிலே எழுத்தாணி கொண்டு எழுதி வைத்திருப்பார்கள். அதில் பாதி கரையான் சாப்பிட்டு போயிடும். அதையெல்லாம் தேடி 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 பகுத்தவர், தொகுத்தவர் மதிப்பிற்குரிய டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். சென்னை மாநிலக் கல்லூரியில் இன்றைக்கும் அவருடைய திருவுருவச் சிலை அந்த மெரினா பீச்சுக்கு எதிர்ப்புற இருக்கிற கல்லூரி. அதுதான் தமிழகத்திலேயே இருந்த, இப்பொழுது இருக்கின்ற அரசு கலைக்கல்லூரிகளில் மிகவும் பழையதும் மிகவும் பெரியதுமாகும். அந்த கல்லூரியில் நான் MA முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தேன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்வேன். அங்கே அவருடைய சிலை இருக்குது. ஊர் ஊராக தேடி சென்று இந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் வாங்கி நூலாக பதிப்பித்தவர். இந்த தொல்காப்பியத்தில் நமக்கு வேறு ஒன்றுமே ஆசிரியரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாத, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஒரு நிலை. தொல்காப்பியத்தை இயற்றியவர் நூலின் பெயரை அவருக்கு கொடுத்து தொல்காப்பியம் என்ற நூலை இயற்றியதால் அவருக்கு தொல்காப்பியர்னு பேர் வச்சாங்க. ஏன்னா இயற்பெயர் தெரியாது. அதே போல் திருவள்ளுவருடைய இயற்பெயரும் நமக்கு தெரியாது. திருக்குறளை எழுதியவர், அதனால் திருவள்ளுவர். அதே போல் காப்பியங்கள், 50 காப்பியங்களை எழுதியவர்களில் சில பேர் நமக்கு தெரியல. 2 நூல்களும் சிதைந்து போயிருக்கின்றன. இந்த தொல்காப்பியம் தோன்றிய ஒரு கதை இருக்கிறது. இதை தொல்காப்பியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர்
அகத்தியர் என்று சொல்வார்கள். அகத்தியரை பற்றிய புராண இதிகாச செவி வழி செய்திகள் இருக்கின்றன. அகத்தியர் எங்கிருந்து வந்தார்? இவர் சிவபெருமானுடைய திருமணம் திருக்கைலாய மலையில் நடக்கிறதாம். அப்பொழுது இதை பற்றிய புராண கதையை சொல்லுகிறேன். கதைன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த அகத்தியர் எங்கிருந்து வந்தார், எப்படி தோன்றினார், என்ன செய்தார்னு தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் இமயமலையில் திருமணம் நடக்குது. அந்த இமவான்னு சொல்லி அந்த இமயமலைக்கு அரசனாக இருக்கிறவனுடைய மகள்தான் பார்வதி அம்மையார். அந்த திருமணம் என்ன சாதாரண திருமணமா? 33 தேவர்களும் 8000 மகரிஷிகளும் அகில உலகங்களிலும் இருக்கின்ற அனைவரும் ஒன்றாக அந்த திருமணத்துக்கு வந்து குழுமினார்கள். அவர்கள் வந்து சேர்ந்த நிலையில் அந்த கணம் தாங்கலை. கொஞ்ச நஞ்சமான எடை. அது அப்போ அந்த இமயமலையே இப்படி தாழ்ந்ததுதான். அப்போ மக்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள்? பூமி தட்டையாக இருக்கிறது, ஒரு தட்டு போல அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த வடக்கு கோடி தாழ்ந்தது. அதை சரி செய்யணும். அதுக்குத்தான் சிவபெருமான் பார்த்தார். ஐயோ, தென்கோடி மேலே அப்படி தராசில் இந்த பக்கம் தராசு தட்டில் எடை வைத்தால் அதிகமாக போனால் அது கீழே போகும், இந்த பக்கம் எடை குறைவாக இருந்தால் அந்த தட்டு மேலே போகும். அப்படி இப்போ தெற்கு பக்கம் மேலே போகுது. மக்களை காக்க வேண்டும்னு சொல்லி அகத்தியரை அவர் படைத்தார். அகத்தியருக்கு கட்டை விரல் உயரம்தான் அவர் இருப்பாராம். கட்டை விரல் உயரம். அவருக்கு குருமுனின்னு பேர். குறுகிய முனி, கும்பமுனின்னு பேர். அவர் ஒரு கும்பத்திலிருந்து அவரை பாடம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அவரை விடுவிக்கிறார் சிவபெருமான். அவரை அக்னி புத்திரன், அக்னி தேவனுடைய மகன் தான் அகத்தியன். அக்னியினுடைய ஆற்றல் ரொம்ப அதிகம். இந்த அகத்தியர் வெளியே வந்தார்னா எல்லா நீர்நிலைகளும் வறண்டு போயிடும். அவருக்கு அந்த அளவுக்கு அனல் இருக்குது. அதனால் அவரை ஒரு குடத்துக்குள்ளே நீரில் போட்டு வச்சு மூடிட்டாங்க. அது சிவபெருமானுடைய ஏற்பாடு. பிறகு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி இதை சரி செய்ய அந்த குடத்தை திறந்து அவருக்கு தமிழும் வடமொழியும் சிவபெருமான் கற்றுக் கொடுத்தார். தமிழ், வடமொழி. வடமொழினா சமஸ்கிருதம். இதையும் ரெண்டையும் சொல்லி கொடுத்து, நீ இங்கிருந்து நேராக தென் பகுதியை நோக்கி செல்வாயாக. நீ தென் திசையை நோக்கி சென்ற உடனே அந்த தெற்கு பகுதியில் எடை சரியாக போயிடும். கணம் உன்னுடைய கணத்தால் அது சமமாக வந்துடும். இவர் போகிறார். தெற்கு திசை போகும் பொழுது வழியில் விந்திய மலை, நமக்கு இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு சுவர் போல் இருக்கிறது விந்திய சாத்பூரா மலை. அந்த விந்திய மலை இவருக்கு வழி விடலை. இவர் மெல்ல தான் நடந்து போக முடியும். இந்த கையில் ஒரு தடி, அதை தான் முனிவர்கள் தாங்கி கொள்ளுகிற அந்த அதை வந்து வச்சுக்கிறாங்க, ஸ்டாண்டு மாதிரி. அதில் ஓங்கி அடித்தார் ஒரு அடி. விந்திய மலை இவருக்கு வழி விடலை. அது கமண்டலம்னா மூக்கு சொம்பு மாதிரி. அந்த சொம்பில் தண்ணீரும் இது வந்து கையிலையும் எடுத்துக்கிட்டு போனவர் விந்திய மலைக்கு போக போக அவரை வழிவிடாது தடுக்குது. உடனே அந்த கையில் இருந்த தடியினால் அந்த முட்டு கொடுக்கின்ற ஓங்கி ஒரு அடி அடித்தார். அந்த விந்திய மலையை அப்படி செதறி ஓடிடுச்சான். அதனால தான் அவருக்கு விந்தம் அடக்கிய வித்தகர்னு பேர் அகத்தியருக்கு. வானலாவின் இருக்கின்ற விந்திய மலையை அடக்கியவர். அப்புறம் மெல்ல அப்படி தெற்க வர்றார். வர்ற வழியிலே அவரை பற்றிய பல கதைகள்.
அதில் ஒரு கதை வாதாபி வில்வலன் அப்படின்னு 2 அண்ணன் தம்பிங்க. அவங்க கதையை நாம் தொடர்ந்து கேட்போம்.